إلا الله ونشهد أن محمدا رسول الله. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: فلما بلغ معه السعي قال يا بني إني أرى في المنام أني أذبحك فانظر ماذا ترى. قال النبي صلى الله عليه وسلم: يا رسول الله ما هذه الألاحي؟ قال رسول الله صلى الله عليه وسلم: هذه الألاحي سنة أبيكم إبراهيم عليه الصلاة والسلام. قالوا فما لنا يا رسول الله؟ بكل شعرة حسنة أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல இறைவனின் திருநாமத்தை போற்றி புகழ்ந்து துவக்கம் செய்கிறேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த மஸ்ஜிதிலே முன்பாகவே வந்து அமர்ந்திருந்து அவனுக்கு பிடித்தமான உரைகளை செவித்தாழ்த்தி கேட்டுக்கொண்டிருக்கும் பெரியோர்களான உங்கள் அனைவர்கள் மீதும், ஆங்காங்கே வீடுகளிலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கும் தாய்மார்கள், மாற்று மத சகோதரர்கள் மற்றுமுள்ள அனைவர்கள் மீதும் இறைவனுடைய கருணையும் நேர்வழியும் தொடர்ச்சியாக கிடைக்கட்டுமாக என்று பிரார்த்தனை செய்தோமான வண்ணமாக என் உரையை துவக்குகின்றேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மனிதனை படைத்து மனிதனுக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் இந்த உலகத்தில் படைத்து வச்சுட்டான். ஆனால் இந்த அல்லாஹ் படைக்கப்பட்ட இந்த மனுஷனுக்கு அல்லாஹ் தஆலா வேறு ஒரு உலகத்தில் நமக்கு சொர்க்கம் என்ற ஒரு அழகான ஒரு படைப்பையும் படைத்து வச்சு, இந்த சொர்க்கத்துக்கு நீங்கள் போகணும் அப்படின்னா இந்த உலகத்தில் எதெல்லாம் கடமையாக செய்ய சொல்கிறானோ அதையெல்லாம் நீங்கள் செய்யணும், அவ்வளோதான். ஒரு சின்ன சோதனை, சோதிக்காமல் சோதனைக்கு உட்படாமல் எந்த ஒரு வெற்றியும் கிடையாது என்பதை இந்த உலகத்துக்கு உணர்த்துவதற்காக எதுவுமே ஈஸியாக கிடைச்சிட்டா அதனுடைய மகத்துவம் எது யாருக்குமே தெரியாது. ஒரு பொருள் ஒருத்தனுக்கு ஈஸியாக கிடச்சிருச்சுன்னா, கோடி ரூபா ஒருத்தனுக்கு ஈஸியாக கிடச்சிச்சுன்னா ஒரு மாதத்துலேயே என்ன பண்ணிடுவாங்க, செலவழிச்சிடுவாங்க. அதே கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்சார்னா காலத்துக்கு வச்சிருப்பார். அல்லாஹ் தஆலா நமக்கு ஏன் இந்த சோதனைகள்லாம் கொடுக்குறான் அப்படின்னு எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி வரும். அல்லாஹ் தான் நம்மளை படைச்சா இறைவன் நம்மளை ஈஸியாக என்ன பண்ணுவேன், எந்த விதமான சோதனைக்கு உட்படுத்தாமல் நேராக சொர்க்கத்தை போய் கொடுத்தா நல்லா இருக்குமேன்னு எல்லாரோட மனசும் தோணுது. ஏன் தெரியுமா? சொர்க்கம் கூட சுகமாக இருக்கணும்னா இங்கே கஷ்டப்பட்டால் தான் அங்கே சொர்க்கம் சுகமாக இருக்கும். சொர்க்கத்துடைய உணவு சுகமாக இருக்கும். அல்லாஹ் ஏற்கனவே இருந்தாலும் கொடுத்து பார்த்தான். மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய கவுமுக்கு சொர்க்கத்துடைய உணவு கொடுத்து பார்த்தான். இலவசமாக கிடைச்சதில்லை, திண்டு பார்த்தாங்க, பிடிக்கலன்ட்டாங்க. அல்லாஹ் தஆலா சொர்க்கத்துடைய உணவு யாருக்கு கொடுத்தான்? மூசா அலைஹிஸ்ஸலாம் கவுமுக்கு கொடுத்து பார்த்தான், பனி இஸ்ரவேலர்களுக்கு. சொர்க்கத்துடைய உணவு எப்படிங்க இருக்கும்? ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஒரு தடவை சாப்பிட்டு ரெண்டாவது தடவை சாப்பிட்டா அதே உணவு வேறு சுவையோடு இருக்குங்கிறாங்க. ஒரு உணவு நம்ம எத்தனை வாட்டி சாப்பிட்டாலும் அதே டேஸ்ட் தான் கிடைக்கும். ஆனால் சொர்க்கத்தின உணவு ஒரு தடவை சாப்பிட்டு அதே உணவை வேறு தடவை சாப்பிடும் பொழுது வேறு விதமான சுவை கிடைக்கும். அப்படிப்பட்ட உணவை கொடுக்கும் பொழுது போர் அடிச்சு போச்சுட்டாங்க பனி இஸ்ரவேலர்கள். அப்போ சுகமாக ஏன் தெரியுமா? சுகமாக கஷ்டப்படாமல் கிடைச்சதுனால. கஷ்டப்பட்டு விவசாயம் பண்ணி கஷ்டப்பட்டு தண்ணீர் பாய்த்து காலங்காலமாக காத்திருந்து ஒரு உணவு கிடைத்திருந்தால் அந்த உணவின் சுவை தெரியும். அல்லாஹ் நேராக சொர்க்கத்திலிருந்து இறக்குனதுனால சுவை தெரியல, போர் அடிச்சு போச்சுட்டாங்க. இப்போ அதனால தான் அல்லாஹ் தஆலா பார்த்தான், எல்லாத்துக்கும் இவன் கஷ்டம் இல்லாமல் ஈஸியாக சொர்க்கத்தை கொடுத்துட்டா இவன் நாளைக்கு சொர்க்கத்தில் உட்காந்துட்டு சொர்க்கமே போர் அடிச்சு போச்சுன்னு சொல்லுவாங்க. அப்படிங்கிறதுனால தான் அல்லாஹ் தஆலா இந்த மனிதனுக்கு சோதனையை உருவாக்குறான். அவர் தோணுமில்ல, ஏன் சோதிக்கணும்? அப்படி அல்லாஹ் தஆலா பலவிதமான சோதனைகளை உள்ளாக்கும் பொழுதுதான் அதில் அதிகமான சோதனை நபிமார்கள் தான் கொடுக்குறானா. நமக்கெல்லாம் சின்ன சின்ன சோதனை,
நம்ம கொடுக்குற சோதனை சின்ன சின்ன சோதனை, நபிமார்களுக்கு கொடுக்குற கூட பெரிய பெரிய சோதனை. அப்படி பெரிய பெரிய சோதனை கொடுக்கப்பட்ட நபிமார்களில் மிக முக்கியமானவராக அல்லாஹ் சொல்லி காட்டுறது நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே. எல்லா நபிமார்களுக்கும் ஒரு லட்ச நபிமார்களுக்கு அல்லாஹ் சோதனை கொடுத்தான். அது அதிகமாக எல்லா டயத்திலும் தொடர்ச்சியாக அடுத்து 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 என்று சோதனைக்கு உள்ளாக்கப்பட்ட நபிகளில் மிக முக்கியமானவர்கள் யாரு? நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் தஆலா நல்லா வசதியை கொடுத்துருந்தான். எல்லாம் கொடுத்து பிள்ளையை கொடுக்கல, வசதியை கொடுத்துட்டு ஒரு வசதியான அல்லாஹ் இந்த அளவுக்கு வசதி அப்படின்னா நிறைய ஆடுகளுக்கும் மாடுகளுக்கும் சொந்தக்காரங்களாக வசதியோடு இருந்தார்கள் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். வசதியற்ற நபர் அல்ல. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சிறப்பை பற்றி சொல்லும் பொழுது விருந்தாளிகளை உபசரித்து கொண்டே இருப்பார். அப்புறம் எவ்வளோ வசதி இருக்கும்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சிறப்பு என்ன தெரியுமா? ஒரு சிறப்பில் ஒரு எத்தனையோ சிறப்புகளில் ஒரு சிறப்பு, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வீட்டில் எப்பவும் விருந்தாளி இருந்துக்கிட்டே இருப்பாங்களாம். தினமும் விருந்தாளி வருவாங்க. விருந்தாளிக்கு ஆக்கி போட்டுக்கிட்டே இருப்பார். இப்போ ஆக்கி போட்டுக்கிட்டே இருக்காருன்னா எவ்வளோ வசதியாக இருந்திருப்பாங்க. அப்படி அவ்வளோ வசதி இருக்கிற அவங்களுக்கு குழந்தை இல்லை. அல்லாஹ்வை பற்றி பிரச்சாரம் பண்ணுறாங்க. நம்ரூது சொல்கிறான், நீ உனக்கு குழந்தை இல்லாதவன், நீலாம் பேச வந்துட்டியா? நம்ம குழந்தை கொட்டியுள்ள இல்லாமல் இருந்த ஒரு ஆள் பேசுனா பேச்சை ஒத்துக்குவாங்களா? மக்களே ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. உனக்கு சந்ததி அந்த காலத்தில் சந்ததி இல்லைன்னால் கேவலமாக பேசுவார்கள். அல்லாஹ்வை பற்றி பேசுகிறாங்க. ஒன்றை சொன்னால் அந்த நம்ரூது மற்ற மக்களும் அல்லாஹ்ங்கிறியா, அல்லாஹ் உனக்கு குழந்தை கொடுக்க மாட்டேங்கிறான். இப்படிப்பட்ட இழிவு சொல்லுக்கு ஆளாகி கொண்டிருந்த காலகட்டம், இப்படிப்பட்ட பயங்கரமான இழிவு சொல்லுக்கு ஆளாகி கொண்டிருந்த கட்டம். அல்லாஹ் எனக்கு நாடு எப்பொழுது கொடுப்பான்? 80 வயசு ஆயிடுச்சு, இந்த கொடுக்கல, என்ன எப்போ கொடுக்க போறான் அல்லாஹ்? இப்படிப்பட்ட விமர்சனங்களுக்கெல்லாம் உள்ளாகி கண்டிருந்த காலகட்டத்தில் தான் அல்லாஹ் கொடுத்தான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் என்ற ஒரு குழந்தைய. கொடுக்கும் பொழுது அவர் வளர்ச்சி அடைகிறாங்க. ஒரு குறிப்பிட்ட வயசு அல்லாஹ் அடுத்த சோதனை கொடுக்குறான். கொடுத்ததே லேட்டு. அந்த குழந்தை எப்படி பார்ப்போம்? ஒரு 20 வருஷம் குழந்தை இல்லாமல் இருந்தால் அந்த குழந்தையோட வளர்க்கிற வளர்ப்பு முறை எப்படி இருக்கும் நம்மளுக்கு தெரியும். சாதாரணமாக ஒரே வருடத்திற்கு பிறந்த குழந்தையின் வளர்ப்பும் 20 வருடமாக குழந்தை இல்லாமல் பிறக்கின்ற ஒரு குழந்தையினுடைய வளர்ப்பும் எப்படி இருக்கும் என்பது நமக்கு எல்லோருக்கும் தெரியும். அப்படி வளர்க்கப்பட்ட ஒரு குழந்தைக்கு அல்லாஹ் மறு சோதனையாக கொடுக்குறான். அதுவும் உத்தரவாக கொடுக்கல. உத்தரவு எதை உத்தரவு போட்டாலும் செய்யக்கூடியவர்கள் அவர்கள். அதனால அல்லாஹ் கொஞ்சம் வித்தியாசமா கணவன் மூலமாக அவர் அறுத்து பழியிடுற மாதிரி காட்டுறான். நேரடியாக உத்தரவு போடாமல், ஏன்னா நேரம் எதிர் போட்டாலும் செஞ்சுருவாங்க. அதனால் கனவு மூலமாக உத்தரவு போட்டால் அந்த கனவுக்கு மதிப்பளிக்கிறாரா என்று பார்ப்போம் என்பதற்காக கனவில் ஒரு உத்தரவு போடுறான். அறுக்கிற மாதிரி கனவு காண்கிறாங்க. தன் மகனை கொண்டு வந்து அறுக்கிற மாதிரி கனவு பண்ணுறாங்க. முதல் ஒரு நாள் பேசாமல் இருந்துடுறாங்க. 2வது நாளும் அதே கனவு, பேசாமல் இருந்துடுறாங்க. 3வது நாளும் அதே கனவு தொடர்கிறது. அப்பொழுது இவர்கள் கொண்டார்கள், அல்லாஹ் தான் நமக்கு திரும்ப திரும்ப வலியுறுத்தாமல் இருக்கு அப்படின்னு நினைத்து கொண்டு அல்லாஹ் அந்த விஷயத்தை சொல்லி காட்டுறான். ஃபலம்மா பலக மஅஹு ஸஅய قال يا بني இன்னி அரா ஃபில் மனாமி ஃபன்துர் கைஃப மா தரா. அறுக்கிற மாதிரி பார்த்த உடனே அவங்க அல்லாஹ்வுடைய உத்தரவு தான் எப்போ தெரிஞ்சுக்கிட்டாங்களோ கொஞ்சம் கூட பின்வாங்கல. நமக்கு எப்படி ஒரு கனவு கண்டிருந்தா நினச்சி பாருங்க நம்முடைய நிலைமைய. நம்ம பிள்ளைகள் அறுக்கிற மாதிரி கனவு கண்டிருந்தா வெளியவே சொல்ல மாட்டோம். எங்க சொன்னா செஞ்சிருங்கன்னு யாரும் சொல்லிடுவாங்களோ பயம் இருக்குமா இல்லையா? இந்த மாதிரி ஒரு கடுமையான கனவு கண்டா வெளியே சொல்ல மாட்டோம், பேசாம இருந்துருவோம். ஆனால் என்ன 3 நாள் கண்டாங்க, அல்லாஹ்வுடைய கனவு தான், அல்லாஹ் தான் உத்தரவு போடுறான்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. தெரிஞ்ச பிறகு என்ன பண்ணுறாங்க? அப்போ மகன்கிட்ட கேட்குறாங்க. நல்லா பாருங்க, மகன்கிட்ட கேட்குறாங்க. ஏன்னா மகன் தான் அறுக்க போகிறோம். மகன்கிட்ட கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தாலும் எந்த விஷயமாக இருந்தாலும் அந்த அவனுக்கு குடும்பத்தில் எல்லோரிடம் ஆலோசிக்க வேண்டும் என்பதை இதன் மூலமாக நமக்கு உணர்த்துகிறார்கள். மகன் தானே, கொண்டு போய் படித்து படுக்க வச்சு கை காலை கட்டி போட்டு அறுத்துடலாம். ஆனாலும் அந்த பையனுடைய ஈமான் எப்படி இருக்குது என்று சோதிப்பதற்காக பையன்ட்டு கேட்குறாங்க, இஸ்மாயில் அவர்களே, நான் இந்த மாதிரி உங்களை அறுத்து பழியிடுற மாதிரி கனவு கண்டன, உங்களுடைய விஷயம் என்ன, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நம்ம பையனாக இருந்தால் ஓடி உடையாந்துருப்பார். எங்கள் அத்தா என்னை போட்டு அடிக்கிறாரு. சாதாரணமாக அடித்தாவே வெளி உலகத்தில் என்ன கோப்பாடு போட்டுறாங்க இந்த காலத்து பிள்ளைங்க. அடித்தாவே
எப்போ நீ அடிக்கலான்னு கேட்கக்கூடிய காலமாக ஆகி போச்சு. அப்போ அறுக்கிறேன்னு சொன்னால் என்ன ஆகும்? ஆனால் அந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, ஃபந்தர் மாதா தரா, தந்தையே நீங்கள் என்ன பார்த்தீங்களோ அதை நிறைவேற்றுங்கள். இன்ஷா சஜிதுனி இன்ஷா அல்லாஹு மினஸ் சாபிரீன். பயந்து ஓடிடும் நினைக்காதீங்க, அல்லாஹ்வுடைய உத்தரவினால் கண்டிப்பாக பொறுமையாக நான் இருப்பேன். எப்படி என்னை அறுக்கும் பொழுது பயந்து ஓடிட நினைச்சிடாதீங்க தந்தையே, அல்லாஹ்வுடைய உத்தரவு தான் நீங்கள் கடைபிடிக்கிறீங்கன்னா அந்த கடமைக்கு நான் கண்டிப்பாக பொறுமையாக இருந்து உங்களுக்கு நான் ஒத்துழைப்பு செய்வேன். மாஷா அல்லாஹ். இதை பார்த்த பிறகு சைத்தானுக்கு கோபம் வந்துருச்சு. என்னது, சைத்தானுக்கு என்ன பண்ணிருச்சு? எவ்வளோ பேர் அல்லாஹ்வுடைய உத்தரவை இவர் நிறைவேற்ற போகிறாரு. எப்பொழுதுமே ஒரு பயங்கரமான ஒரு கஷ்டமான உத்தரவுகள் நமக்கு நிகழும் பொழுதெல்லாம் சைத்தான் வேறு ஒரு விதத்தில் நம்முடைய கெடுப்பதற்கு ஒரு முயற்சி பண்ணுவான். அங்கேருந்து வந்தான் சைத்தான். அறிவு இருக்கா அவனுக்கு? இப்ராஹிம் பிறந்த 80 வருஷத்துக்கு பேர் ஒரு குழந்தை பெற்றிருக்க, கனவு தானப்பா, அல்லாஹ்வை நேரடியாக சொன்னான். இப்படி ஒரு உத்தரவு சந்தேகத்தை எழுப்பிவிட்டான். கனவு தானே, அல்லாஹ்வா உத்தரவு போட்டான், கனவுக்கு போய் ஒரு பிள்ளை அறுக்குன்னு சொல்றிய? நல்லா இப்பெல்லாம் ஒரு நல்லாமா 80 வயசுக்கு திரும்பி ஒரு குழந்தை கிடைக்குமா அவனுக்கு? நாம் ஒரு தர்மம் பண்ணுறதுக்காண்டி ஒரு தர்மம் பண்ணு நினைப்போம், நினச்சி புட்டு பள்ளிவாசல் விட்டு அந்தான பண்ணு சைத்தான் ஒரு கஷ்டத்தை உண்டாக்கி காட்டிடுவான். தேவையா ஒன்று கஷ்டம் தான், அடுத்த வாட்டி கரண்ட் பில்லு கட்டுன்னு பணம் வச்சுருந்த திடீர்னு தர்மம் செய்யணுங்கிறிய நம்ம டப்புன்னு விட்டுருவோம். இங்கே இருக்க ஒரு நல்ல நினைவோடு இருக்கும், பள்ளிவாசல் விட்டு வெளியே போனால் நம்ம நினைவுகள்லாம் மாறி போயிடும். அதே மாதிரி அவர் கணவனுக்காக மகன் அறுத்து அல்லாஹ்வுடைய கட்டளையை நிறைவேற்ற வேண்டும் என்று நினைத்தார். உடனே அவர் சோதனை போட்டு இந்த மாதிரி ஒரு குழந்தை கிடைக்குமா, அழகான குழந்தை, பார்க்கறதுக்கு ஒரு அழகான குழந்தைய மிஸ் பண்ணுறீங்களே சொன்னாங்க. உடனே என்ன பண்ண, அப்போ தான் கல்லை தூக்கி விட்டு வச்சாங்க. அப்போ தான் கல்லை தூக்கி விட்டு எரிஞ்சாங்க. அது அந்த நினைவாகத்தான் இன்றும் ஹாஜிகள் நம்ம என்ன பண்ணுறோம், சைத்தான் எப்பொழுதெல்லாம் நம்மை குறிக்கிடுகின்றானோ அப்பொழுதெல்லாம் நாங்கள் சைத்தான் அடித்து விரட்டுவோம் என்று ஞாபகப்படுத்தும் விதமாக நாம் இன்று கூட ஹாஜிகள் என்ன பண்ணுறாங்க, கல்லட்டு எரிஞ்சிட்டு இருக்காங்க. பார்த்தா இவருடைய ஈமானை குலைக்க முடியாது. சரி நேரம் என்ன பண்ணுவோம், பெற்றவங்க இருக்காங்களே, மனைவி எப்பவுமே பெண்கள் என்ன பண்ணுவாங்க, பலகீனமானவர்கள். அதுவும் குழந்தை விஷயத்தில் அத்தை அடித்தாருன்னா உடனே அந்த குழந்தை எவ்வளோ பேர் தப்பு பண்ணாலும் அரவணைச்சிக்கிட்டு அடிக்க விடாமல் தடுக்கக்கூடிய பாசம் மிகுந்தவர்கள் தாய்மார்கள். நேராக போய் நேராக பீவிட்ட போனாங்க. கணவருடைய விஷயம் தெரியுமா, எதுக்கு அழைச்சிட்டு போகிறாரு தெரியுமா, என்ன விஷயம், சாவடிக்க போகிறாராம் உங்கள் பிள்ளைய, இது தேவையா? நம்மளால தான் என்ன பண்ணியிருப்போம், அந்த மனுஷனே பாலா போன மனுஷனே, நம்ம இப்போ நம்முடைய தாய்மார்களாக இருந்தால் பாலா போன மனுஷனே இப்போ பிள்ளையை அடுக்கிறது அவனுக்கு இதான் கிடைச்சதா, அவனுக்கு கதறி இருப்போம், பிதட்டி இருப்போம், பல இழிவு சொல்லுகளை சொல்லி இருப்போம். ஆனால் அந்த பெண்மணி சொன்னாங்க தெரியுமா, அல்லாஹ்வுடைய உத்தரவு இதுதான் என்றால் என் கணவர் எப்பொழுதுமே அது கட்டுப்படுவார். என் கணவர் எதுக்கு கட்டுப்படுகிறாரோ அது நல்லதாகத்தான் இருக்கும். என் கணவரின் ஒவ்வொரு செயலும் அல்லாஹ்வுக்கு பிரியப்பட்ட செயல் தான், கணவர் செய்வது சரியாகத்தான் இருக்கும். அதனால் என்று சைத்தானுக்கு மூஞ்சில் அடித்த மாதிரி பதில் அடிச்சோன்னு சொல்லிட்டாங்க. அப்பயும் அசரலை, சைத்தான் ஆச்சல. அடுத்த பாட்டுக்கு தர குழந்தைகிட்ட வர்றான். குழந்தைகிட்ட வந்து என்ன சொல்கிறான், தம்பி பயப்பட தம்பி, நீ சின்ன பையன்பா, உங்கள் அத்தாவை கொண்டு அழைச்சிட்டு போய் கள்ள மிட்டாய் வாங்கி தர்றாரு அழைச்சிட்டு இருக்கியா, நீனு கொண்டு போய் சாவடிக்க போகிறார். பயம் ஒருத்தர் விதமாக பேசினான். மிட்டாய் வாங்கி கொடுக்க அழைச்சிட்டு போகிறது எதுக்கு, சாகடிக்கிறதுக்கு அழைச்சிட்டு போகிறாரு. பேசாமல் ஓடி போயிரு. அத்தா என்ன பண்ண, இல்லை ஓடலை அப்படின்னா அவனை அறுத்து போடுவார். நம்மளா இருந்தால் என்ன பண்ணுவோம், ஆஹா இப்படியா, உடனே தள்ளி விட்டு ஓடிடுவோம். மனிதனுடைய இயல்பு தான். அந்த குழந்தை சொல்லுச்சு, சைத்தானே, என் தந்தை என்னை அறுப்பதாக இருப்பதால் அல்லாஹ்வுடைய உத்தரவு தான் என்றால் அதற்காக கட்டுப்படுவதை நான் மகிழ்ச்சி அடைகிறேன், கட்டுப்படுவதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன்னு சொல்லுச்சு. அந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் வயசு 7 கூட இருக்காது. அப்போ என்ன சொன்னாங்க, அந்த மாதிரி ஒரு பயமுறுத்தலை உண்டாக்கும் பொழுது கூட என்ன பண்ணா, நான் அல்லாஹ்வுடைய உத்தரவுன்னா அதுக்கு கட்டுப்பட்டு நான் சாக கூட தயார், எங்கள் அத்தா எது செஞ்சாலும் பரவாயில்லன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு 3 பேர்களும் ஈமானில் உறுதியாக இருந்தார்கள். அவர்கள் சோதித்த அந்த சோதனையில் 3 பேரும் வெற்றிகள் கண்டார்கள். கொஞ்சம் கூட பயப்படலை, அசரலை, பின்வாங்கலை, எதுக்குமே அவருக்கு சோர்ந்து போகலை. இது இப்படிப்பட்ட செயலை செய்கிறவங்க கொஞ்சம் கூட ஆச்சரியப்படலை. அல்லாஹ்வுடைய உத்தரவு இதுதான் என்றால் எந்த உத்தரவாக இருந்தாலும் எங்களை நாங்கள் அழித்துக் கொள்ள தயாராக இருக்கிறேன் என்று சொன்ன அந்த சம்பவத்தின் நினைவு தான் இன்று வரை நாம் செஞ்சுட்டு இருக்கோம்.
ஏன் நம்மளுக்கு அல்லாஹ் குர்பான் இன்று வரை கொடுக்க சொல்றான் தெரியுமா? அந்த மாதிரி ஒரு நினைவு உங்களுக்கு வரணும். அல்லாஹ்வுத்தாலா நமக்கு அப்படி பெரிய அளவுக்கு உங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் குர்பான் கொடுக்கல் என்று சொல்ற அளவுக்கு நம்ம அல்லாஹ் நம்மளை ஆக்கல. அவர் எப்படிலாம் ஆக்கினார் அந்த அளவில் கொஞ்சமாவது உங்கள் ஈமான் இருக்குன்னு சொல்ல நினைவுபடுத்துறதுக்காக வேண்டிதான் போனா கொண்டு போய் ஆரம்பிச்சாங்க. நேரம் நிறைவேற்றினாங்க. அறுக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க. கத்தி சொலையா இருந்துச்சு. நல்ல கூர்மையான கத்தியை கொண்டு தான் வச்சு அறுத்தாங்க. அறுக்கும் பொழுது கூட இந்த குழந்தை இஸ்மாயில் சொன்னாங்க, தந்தையே நீங்க அறுக்கிறீங்க, அறுக்கும் பொழுது என் முகத்தை பார்ப்பீங்க, பார்க்கும் பொழுது உங்க கண்களில் என்ன பண்ணும், அப்படியே கவலை ஏற்படும். ஐயோ நம்ம பிள்ளை அறுக்கிறமேன்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் மனசஞ்சல் அடைஞ்சு பின் வாங்கிடுவீங்க. என் கண்ணை பார்த்த பிறகு என் கண்ணினுடைய அந்த பயம், அழுகை, அதை போன்ற ஒரு தோற்றத்தை பார்க்கும் பொழுது நீங்க பின் வாங்கிட்டீங்கன்னா அல்லாஹ்வுடைய உத்தரவுக்கு மாறு செஞ்ச மாதிரி ஆயிரும் தந்தையே. அதனால நீங்க என்ன அறுக்கும் பொழுது என் முகத்தில் துணியை போட்டு மறைச்சிக்கிட்டு அப்ப நீங்க அருங்க, உங்களுக்கு அந்த மாதிரி ஃபீலிங் ஏற்படாது. இப்படி எந்த குழந்தைங்க சொல்லும்? அந்த குழந்தை சொல்லுச்சு. அதனால தான் இன்று வரை நாம் பேசிக்கிட்டு இருக்கோம். அதனால தான் இன்று வரை நாம் பேசிட்டு இருக்கோம். அப்படிலாம் சொல்லலாம் நான் பேசுவோமா நம்ம? அப்போ அப்படிதான் பார்த்து அப்படி இப்படிப்பட்ட ஒரு குழந்தையா? அல்லாஹ் உனக்கே எல்லா புகழும். மீண்டும் அறுத்தாங்க. அறுக்க விடல. கத்தி என்ன பண்ண? கத்தியில் சொன்ன இல்லையா, என்னடா கத்தியின் கோபத்தில் ஒரு பக்கத்தில் இருக்கிற பாறையில் அடிக்கிறாங்க. பாறை உடஞ்சி போகுது. ஆனால் கழுத்தில் கத்தி மென்மையான தோல் அறுக்கப்படலை. அல்லாஹ் காப்பாற்றினான். உடனே சொன்னாலாம், பதபனாக பிதுபின் அலை வத்தரக்கன் அழகி யாலா இப்ராஹிமே வனாதாக பில்பு யா இப்ராஹிம் கத சத்தக்த ரோயா இன்னா கதாலிக்கு நஜிஸில் முஹ்சினீன். இப்ராஹிமே உனக்கு நாம் சோதனைக்காக வேண்டித்தான் இந்த மாதிரி அறுக்க சொன்னமை தவிர வேறு எதுக்கும் இல்லை. நான் உன்னை சோதிச்சோம், நீ உண்மைப்படுத்தி விட்டீர்கள். அல்லாஹ்வுக்கு மிகுந்தமான, அல்லாஹ்வுக்கு நம்பிக்கைக்குரிய, அல்லாஹ் எந்த உத்தரவு போட்டாலும், நேரடியாக போட்டாலும் சரி, கனவின் மூலமாக போட்டாலும் சரி, அல்லாஹ்வுடைய உத்தரவுன்னு தெரிஞ்சா எந்த சமயத்திலும் நிறைவேற்றுவேன் என்பதை நீங்கள் உண்மைப்படுத்தி விட்டீர்கள். உண்மைப்படுத்திட்டீங்க. அதனால உங்களை நான் பொருந்தி கொண்டேன். நீ பரவாயில்ல விட்டுருங்க, உங்களுக்காக சொர்க்கத்திலிருந்து நான் ஆட்டை அனுப்புகிறேன். அல்ல ஆட்டை அனுப்புனா ஆட்டை அறுத்து தன்னுடைய நேர்ச்சியை நிவர்த்தி செய்து கொண்டார்கள். அல்லாஹ் நடிகார்களே, எதுக்கு இந்த செய்தி சொல்றான் அப்படின்னா, நம்முடைய ஒவ்வொரு மனுஷர்களுக்கும் அதன் நினைவாகத்தான் உலகத்தில் எல்லா முஸ்லிம்களுக்கும் அல்லாஹ் தஆலா உத்தரவு போடும் விதமாக இது சொல்றான். ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஒரு தடவை, அவர்கள் இதை மாதிரி உலுகையா கொடுங்கள் என்றார்கள். உலுகையா குர்பான் கொடுங்கள் என்று சொன்னார்கள். ஒரு சஹாபி எழுந்திரிச்சு கேட்டாங்க, மா ஹாதிகள் அலாஹி யா ரசூலல்லாஹ், இந்த மாதிரி குலுகையா குர்பான் கொடுக்கறதுனால என்ன அப்படின்னு கேட்டாங்க. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, சுன்னத் அபீக்கும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், உங்கள் தந்தை சுன்னத், உங்கள் தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன சுன்னத்து வழிமுறைப்பாது. உடனே அந்த சஹாபி கேட்ட, ஃபமாலனா யா ரசூலல்லாஹ், சரி சுன்னத்துங்கிற ஒத்துக்கிறோம், எங்களுக்கு என்ன பிரயோஜனம், என்ன கிடைக்கும்? கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிகுல்லி ஷஅரின் ஹஸனா, ஒவ்வொரு முடிக்கும் ஒரு என்ன இருக்கு, நன்மை இருக்கு. ஒரு முடிக்கு ஒரு நன்மை இருக்கு. அப்படின்னா ஒரு ஆடு கண்ணம் கால் குழம்பை தவிர அத்தனை பாகங்களும் முடிகளாக தான் இருக்கும். பிராணிகள் என்றால் கண்ணு கால் குழம்பை தவிர என்ன இருக்கும், அத்தனையும் முடி. அப்போ ஒரு நம்ம செய்கின்ற ஒரு குர்பான் என்ற ஒரு 10-15,000 ரூபாய் மதிப்புள்ள ஒரு ஆட்டை அறுப்பதினால் கிடைக்கக்கூடிய லாபம் எவ்வளவோ, நாளை கியாமத்து நாளிலே ஒரு முடிக்கு ஒரு நன்மை. ஒரு ஆடு அறுத்தா சஹாபாக்கள் என்ன பண்ண போட்டி போடுவாங்களாம், அப்படியா இன்னும் பெரிய ஆடா நம்ம அறுப்போம், பெரிய ஆடா இருப்போம். ஏனென்றால் அந்த சமயத்தில் ஒவ்வொரு நன்மை ஒரு முடிக்கு ஒரு நன்மைனா, பெரிய ஆடா இருந்தா ஒரு 2 கோடி 10 கோடி 50 கோடி நன்மை நம்மளுக்கு கிடைச்சிடுமே. போட்டி போட்டு வாங்கினாங்க ஒவ்வொரு முடிக்கும். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேற ஒரு ஹதீஸில் சொன்னாங்க, இன்னஹு லயத்தி யௌமல் கியாமா பி அல்ஃபாரிஹா வ அஷ்ஆரிஹா வ அக்ரானிஹா, நீங்க அறுக்கிற இந்த ஆடு கியாம நாளில உங்களுக்கு முன்னால் வந்து நிற்கும். நல்ல கொழுத்து போன ஆடாகவும் நல்ல எலும்புகளோடு கொம்புகளோடு வந்து நிற்கும், உங்களை ஏற்றி செல்வதற்காக. வேற ஒரு ஹதீஸிலே வருது, சிராத்துல் முஸ்தகிம் என்ற பாலத்திலே நீங்கள் கடந்து செல்ல தத்தளித்து கொண்டு இருப்பீர்கள். ஒவ்வொருவரும் நம்மளை தூக்கி செல்வதற்கு வாகனம் வராதா என்று ஏங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அங்கே ஒரு வாகனம் நிற்கும், நல்ல கொழு கொழு வாகனம்.
அது என்ன தெரியுமா? நீங்கள் இந்த உலகத்திலே நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய சுன்னத்தையும் அல்லாஹ்வுடைய அந்த உத்தரவையும் நிறைவேற்றுவதற்காக வேண்டிய ஹஜ் பெருநாளிலே நீங்கள் குர்பானி கொடுத்தீர்களே, அந்த குர்பானி நாளை கியாமத்து நாளிலே சிராத்துல் முஸ்தகீம் என்ற பாலத்தில் நரகத்தில் நீங்கள் விழுந்து விடாமல் இருப்பதற்காக, உங்களை தூக்கி செல்வதற்காக முரட்டுத்தனமாக வந்து நிற்கும். அப்பொழுது யாரெல்லாம் தன் காசுகளை பார்த்து மெலிந்த ஆடுகளை கொடுத்து கொண்டு இது ஏதோ போனா போகுது என்று எல்லோரும் அறுக்கிறார்களே, நாமளும் அறுத்துவிட்டு போகும் என்று மனமில்லாமல் அறுத்த ஒவ்வொரு ஆடும் மெலிந்த நிலையில் இருக்கும் பொழுது இந்த மனிதன் யோசிப்பானாம், நாம் அந்த ஊரிலே இருந்து கொழு கொழு என்று ஆடு அறுத்திருந்தால் அந்த ஆடு நம்மளை தூக்கி செல்வதற்கு வசதியாக இருந்திருக்குமே, பலகீனமான ஆடு நின்று கொண்டிருக்கிறது என்று யாரெல்லாம் ஆடை அறுக்கும் பொழுது காசை பார்த்து யோசிச்சு எண்ணத்தோடு அல்லாஹ்வுடைய உத்தரவு என்று அறுக்காமல் பணத்தை பார்த்து அறுத்தார்களோ அவர்கள் ஆண்டு யோசிப்பார்கள். ஆகவே அல்லாஹ்வுடையார்களே, இது அல்லாஹ்வுடைய உத்தரவு. அல்லாஹ் நமக்கு உத்தரவு போடுறான். அது பெரிய சோதனை மாதிரி நம்மளுக்கு பெரிய சோதனை கொடுக்கல, நம்ம சின்ன சோதனையா. உங்கள் ஒவ்வொரு முஸ்லிம்களுக்கும் கடமை இருக்கிறது. யாரெல்லாம் ஜக்காத்து கொடுக்க வசதி உள்ளவர்களாக இருக்கிறார்களோ, ஜக்காத்து மேலுமெல்லாம் அன்றைய உணவு தேவையை போல் மீண்டும் அதிகமாக வசதி உள்ளவர்களாக யார் இருக்கிறார்களோ ஒவ்வொருவருக்கும் குர்பான் கொடுப்பது கடமை. குர்பான் கொடுப்பது கடமை. இது அல்லாஹ் தன்னுடைய ஈமானை பார்க்கிறான், தக்வாவை பார்க்கிறான். லை யனால் அல்லாஹ் லுஹுமுஹா வலா திமாவுஹா வலாக்கின் யனாலுஹு தக்வா. நீங்க இந்த குர்பான் கொடுக்கறதுனால இந்த குர்பான்லாம் சேர்ந்து இந்த இறைச்சிலாம் சேர்ந்து அல்லாஹ்விட்ட போய் சேர்ந்துட நினைக்காதீங்க. அல்லாஹ்வுக்கு தேவையில்லை. இன்னல்லாஹ் கனியுன் ஹமீத். அல்லாஹ்வுக்கு எதுவுமே தேவையில்லை. இந்த இளம்பு ரத்தமோ கறியோ இறைச்சிகளோ எலும்புகளோ எதுவுமே அல்லாஹ்வை சென்றடைவதில்லை. அவர் என்ன தான் போது அல்லாஹ்ட்ட உங்களுடைய எண்ணத்தை பார்க்குறான், இறையச்சத்தை பார்க்குறான். உங்களுடைய இறையச்சத்தை பார்க்கிறான் அல்லாஹ். குர்பானு கொடுக்கணும்னு சொல்ல உடனே முதல் தரம் பரவாயில்ல, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் நமக்கு இந்த அளவா நம்மளுக்கு ஆரோக்கியத்தை கொடுத்தானே, உடல் சுகத்தை கொடுத்தானே. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சோதித்ததை போன்று நமக்கெல்லாம் நம்முடைய குழந்தைகளை அறுக்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருந்தால் நம்முடைய நிலைமை என்னாக ஆகியிருக்கும்? பரவாயில்லை இறைவா, இந்த அளவுக்காவது எங்கள் மீது இறக்கப்பட்டு எங்கள் மீது பரிகாசம் எங்களுடைய இறக்கம் கொண்டு நீ ஆட்டை அறுத்தால் போதும், அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கொடுத்த நன்மைகளை எங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்கின்றாயே, உனக்கே எல்லா புகழும் என்று அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தும் விதமாக அந்த ஆடை வாங்குகின்ற சமயத்தில் முழு சம்மதத்துடன், முழு இஹ்லாஸுடன், முழு தக்வாவுடன் இந்த ஆட்டை வாங்கி அல்லாஹ்வுக்கா நீங்கள் அறுத்தீர்கள் என்றால் ஒவ்வொரு முடிக்கும் ஒரு நன்மை. அல்லாஹ் உங்களை புரிந்து கொள்வான். அல்லாஹ் தன் கடமையை நிறைவேற்றிய நல்லடியார்களில் உங்களையும் எழுதுவான். உங்களை கியாமத்து நாளை சிராத்துல் முஸ்தகீம் என்ற பாலத்தில் ஏற்று செல்வதற்கு வாகனமாக அந்த ஆட்டை அனுப்புவான். நம்ம எல்லாம் செய்கிறோம். சில பேர் பார்த்தா நல்ல உயர்ந்த 50,000 1,00,000 எல்லாம் வாங்குவாங்க ஆடு பெருமைக்காக. ஆட பாபவர்கள் எதில் பெருமை சேர்ந்து விட்டதோ, எது அடுத்தவர்களை பார்த்து அவனுக்கு தீரோ ஈக்கோடாக நம்மளும் செய்யணுங்க அந்த எண்ணம் வந்துடுச்சோ எல்லாம் அழிஞ்சு போச்சு. என்னவா இருக்கணும்? தூய்மையான தக்குவா, இறையச்சம் இருக்கணும். அல்லாஹ் இந்த உலகத்தில் கடமையாக்குகின்ற ஒவ்வொரு நல்ல அமல்களும் அவனுடைய இறையச்சம் இருக்குன்னு பார்க்கறதுக்கான தான். இந்த தொழுகை, இந்த நோன்பு, இந்த ஜக்காத்து, பிற அமல்கள் எதுவாக இருந்தாலும் அல்லாஹ் நம்மகிட்ட பார்க்கறது இந்த அமல்கள் மூலமாக எனக்கு என்ன கிடைக்கணும் இல்லை, இந்த அமல்கள் மூலமாக அவனுடைய உள்ளத்தில் என்ன இறையச்சம் ஏற்படுது. இறையச்சம் என்ன இறையச்சம் ஏற்படுது. அதே மாதிரி தான் அந்த குர்பானையும் சொல்றான். அந்த இறையச்சத்தை உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கான தான். அல்லாஹ்வுக்கான உடனே தூய மனத்தோடு செய்கிறீங்களா, மன கசந்து போய் செய்கிறீங்களா, அடுத்தவனுக்காக நீ செய்கிறீங்களா, அல்லல் பட்டு செய்கிறீங்களா, பேரு புகழுக்காக நீ செய்கிறீங்களா, எல்லாம் அல்லாஹ் நம்மளை பார்க்குறான். இதில் ஏதாவது ஓட்டம் இருந்துச்சுன்னா செஞ்ச அமல் அத்தனை அழிஞ்சு போயிடும். அல்லாஹ் பாதுகாப்பானாக. நல்ல தூய எண்ணத்தோடு, இஹ்லாஸான எண்ணத்தோடு நாளை கியாமத் நாளை நம்மளுக்கு உதவும் என்ற நல்ல எண்ணத்தோடு நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்த அல்லாஹ்வுக்கு வாக்குறுதி நாம் நிறைவேற்றுகிறோம், அவர் சுன்னத்தை நிறைவேற்றுகிறோம் என்று நல்ல இறையச்சத்தோடு நீங்கள் செய்ய ஆரம்பியுங்கள். அதுக்காக பயப்படுங்கள். எல்லாம் செஞ்சோம். சில பேர் பார்த்தா நல்லா ஆடு வாங்குவாங்க, அதுக்கான பாவம் 20,000 30,000 செலவு பண்ணுவாங்க. அறுக்கிறவா சாதாரண நேரத்தில் அறுத்தா 1000 ரூபா, குர்பான் டயத்தில் 1000 2000 கேட்பாங்க, அதுக்கெல்லாம் கொடுத்துருவாங்க. ஆனால் அறுக்க போகிற போதினார் கஜரத்துக்கு ஆடு பார்த்தா அதே அந்த 50 ரூபா தான். ஏன் ஒரு 500 ரூபா கொடுத்தா இன்னும் அதுலேருந்து அறுக்கிறதுனா பிஸ்மில்லா சொல்லி அறுக்கிறதுக்கு இவ்வளோ காசா? ஏன் காசை பார்க்குறீங்க? உங்களுடைய ஒரு கடமையை, அந்த கடமையை நிறைவேற்றி வைப்பதற்கு அவர் தான் காரணமாக இருக்கிறார். அவர் ஒரு நாள் சந்தோஷமாக இருக்கட்டும், 500 கொடுக்கறது என்ன தப்பு? 20,000 30,000 கொடுத்து ஒரு ஆடு வாங்க தெரிகிற உங்களுக்கு அந்த அறுக்கும் போது ஒரு ஆட்டை அறுத்து கூறு போட்டு விற்கிற அவனுக்கு 2,500 ரூபா 3,000 கொடுக்கும் எண்ணம் உள்ளவங்களுக்கு அந்த அறுக்கிறார் பிஸ்மில்லா சொல்லி, அவர் பிஸ்மில்லா சொல்லி அறுக்காமல் விட்டுட்டாருன்னா அந்த ஆடு அத்தனை மேலாக போயிடும்.
அவர் கூடுதலாக ஒரு 200-300 கொடுத்து அவர் சந்தோஷம் அறுக்கிற நேரம் என்ன என்பது பார்க்காதீர்கள். அவருடைய அன்றைய அன்றைய செலவுக்கு ஒரு செலவுக்கு நம்மளால் உதவ முடிந்ததே என்பதை பாருங்கள். இதில் மனசு வர மாட்டேது, எல்லாம் கோட்டை விட்டுரும். எல்லா அத்தனை செயல்களும் சரியாக இருக்குமானால் அல்லாஹ் நம்மை புரிந்து கொள்வானாக. நிறையா பேசுறதுக்கு நேரமில்லை. எல்லோரும் புத்திசாலிகள், அறிவாளிகள், நன்மையை நாடுபவர்கள், நன்மைக்காக உழைப்பவர்கள், நன்மையை தேடுகின்ற விஷயத்தில் முன்னோக்கி செல்லக்கூடிய அனைத்து நல்ல மக்களாக இருக்கின்றீர்கள். ஆகவே வருகின்ற கொஞ்ச நாள் வந்து நம்ம 2 வாரத்தில் குர்பான் நாள் வருது. அன்றைய நாளில் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அன்றைய நாளில் குர்பான் கொடுக்கறதை தவிர எந்த நன்மை நல்ல அமலும் அல்லாஹ்ட்ட பெருசாக இருக்காது. இதுதான் பெரிய அமலாக இருக்கும். ஒரு ஆள் நினைக்கிறாரு, ஏன் குர்பான் கொடுத்து 10,000 20,000 நான் 1 கோடி ரூபாய் அடுத்த ஆளுக்கு கொடுக்குறேன்னு அப்படின்னு ஒரு ஆள் நினைக்கிறான்னு வச்சுங்க. அந்த 1 கோடி ரூபாயில் 50,000 ஆடு வாங்கிடலாம். ஆனாலும் அன்றைய நாளில் குர்பானு கொடுக்கறது தான் பெரிய அமல். வேறு அதை விட 50,000 கொடுத்தாலும் சரி, 50,000 கோடி கொடுத்தாலும் சரி, அல்லாஹ் என்ன எந்தெந்த நேரத்தில் எதை எப்போது செய்ய வேண்டும் என்று என்ன உத்தரவு போட்டானோ அதாவது அந்த சமயத்தில் செய்கிறதான் புத்திசாலித்தனம். அதுதான் அல்லாஹ்வுக்கு பிடிக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணுங்க, அன்றைய நாளிலே அதிகமாக முடிஞ்சவர்கள் நம்மளால் எந்த அளவுக்கு வசதிப்படுத்தியவர்களாக இருக்கிறீர்களோ நீங்கள் அல்லாஹுக்கான குர்பான் கொடுத்து அல்லாஹுடைய நல்ல அமல்களை பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அல்லாஹ் உங்களுக்கு எங்களையும் புரிந்து கொள்வானாக. எல்லா நல்ல அமல்களையும் செய்வதற்கும் அல்லாஹ் நம்ம தௌஃபீக் செய்வானாக. எல்லா விதமான நல்ல அமல்களிலே முன்னோக்கி செல்லக்கூடியவர்களாக உங்களையும் எங்களையும் ஆக்கி நம் மன்னர்களுக்கும் நல்லவர்கள் புரிவானாக என துவா செய்தவனமாக என் உரைக்கு திரையிட்டு விடைபெறுகிறேன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.